ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பிரியாணி தான் செய்யலான்னு ஐடியா இருக்குது. அதனால் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். காலையில் வந்து தோசையும் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது தம்பிக்கு மட்டும் தான் வச்சுருக்கோம். நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மட்டன் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, கசகசா, சோம்பெல்லாம் போட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருவோம். அப்புறம் எண்ணெய் ஊற்றி நெய் கொஞ்சம் ஊற்றி பட்டை லவங்கெல்லாம் போட்டு வதக்குன்னு வதக்கிட்டு இருக்காங்க மாமா. ஒரு பக்கம் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் மசாலா அரைச்சி ரெடியாக வச்சுட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கேஸில் வந்து மட்டன் வெந்துட்டுருக்கு. ஒரு அடுப்பில் வந்து சமைக்கிறதுக்கு மாமா வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்படி தான் செய்வோம். எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க, எங்கள் மாமா இப்படி தான் செய்வார். வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்காச்சு. எல்லாத்தையும் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் அந்த ஒரு பக்கம் மசாலா போட்டு அதுவும் நல்லா வதக்காச்சு. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி அரைச்சி போட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து மசாலாலாம் நாங்கள் எதுவுமே போட மாட்டோம். வீட்லேயே நான் கரம் மசாலா அரைச்சி வச்சுட்ருக்கேன், அதுதான் போடுவேன். அதுக்கப்புறம் அவிச்சு வச்ச கறியை வந்து போட்டாச்சு. அவிச்சிட்டு செஞ்சால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி நல்லாயிருக்கும். கறியும் சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லா சாப்பிட பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃபைனலாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம், தயிர். சாரி, ஒரு பக்கம் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்துட்டுருக்கு. ஏன் பிரியாணி கொடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து சாட்டர்டே வந்து அவள் நல்லா மட்டன் சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவள் வந்து பிரியாணி கொடுக்கல. வயிறு வலிக்கும் குழந்தைக்கு சொல்லிட்டு நான் அந்த பிரியாணி கொடுக்கல. தண்ணி ஊற்றியாச்சு, அரிசியும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் குக்கரில் விசில் போட மாட்டோம், தட்டை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் மூடி விட்றோம். தம் பிரியாணி சொல்லுவாங்கள்ல, தம் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆனால் வந்து மேலே நெருப்பு போடலை, கேஸ்லேயே வந்து தம் போட்டு இறக்காச்சு. ஃபைனலாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுட சுட சூப்பராக இருக்குது பிரியாணி, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு தயிர் பச்சடிலாம் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தயிர் பச்சடி போடலை, முட்டையே வைக்கல. ஏன்னா தம்பிக்கும் பாப்பாவுக்கும் சளி பிடிச்சதுனால அவங்களுக்கு நான் தயிர் போடலை, முட்டையும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செஞ்சோம். டைம் ஆகிடுச்சுங்களா, அதனால் முட்டை கூட செய்ய முடியல. ஓகே, பாய். அவனை ஒரு நெல்லி எலும்பை போட்டு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.